இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4 அதிகாரம் 4 உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா வல்லமைகளை காட்டிலும் நமக்குள் இருக்கும் இயேசுவின் வல்லமை மிகவும் பெரியது. நம்முடைய வாழ்க்கையில் என்று நாம் இயேசுவுக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுத்தோமோ அன்றே இயேசு நம் இருதயத்தில் வாசம் செய்கிறார். நமக்குள் வாசம் செய்கிற நம்முடைய பெரிய தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்வோம். நம்முடைய இருதயத்தில் இருக்கும் நம்முடைய ஆண்டவரை ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது, நாம் மறந்துவிடவும் கூடாது. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் 16வது ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் பதவியில் இருந்தபோது உள்நாட்டு போர் அதிகமாக இருந்தது. அப்போது அவர் பதவியிலிருந்து நிர்வாகம் முழுவதையும் கவனித்தாலும் அவர் சரியாக எடுக்கும் தீர்மானங்களிலும் கூட சில தவறுகள் இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆதலால் சில நண்பர்களை அவர் இழக்க வேண்டியதாயிருந்தது. அப்போது அவர், இந்த உலகத்தில் எனக்குரிய நண்பர்களை நான் இழக்க நேர்ந்தாலும் எனக்குள் இருக்கும் ஒரே நண்பராகிய இயேசுவை நான் எந்த சூழ்நிலையிலும் இழந்துவிட மாட்டேன். இயேசு ஒருவர் மட்டுமே எனக்குள் இருந்தால் அதுவே எனக்கு போதும் என்றார். இந்த உலகத்திலுள்ள எல்லாரை காட்டிலும் இயேசுவே பெரியவர் என்றும், இந்த உலகத்திலுள்ள எல்லா வல்லமைகளை காட்டிலும் இயேசுவின் வல்லமையே பெரியது என்பதையும், நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்ய அவரால் முடியும் என்பதை நாம் நினைவிலே வைத்துக்கொள்வோம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா வல்லமைகளை காட்டிலும் இயேசுவின் வல்லமையே பெரியது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய சுய ஞானத்தையோ எங்களுடைய சுய பலத்தையோ நாங்கள் சார்ந்து கொள்ளாமல் எப்போதும் எங்களுக்குள் இருக்கும் இயேசுவையே நாங்கள் சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிற எங்களுடைய அன்பின் ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் மறவாத படிக்கு உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.